கரட்டுக்காடுகளை கேமராவில் புரட்டித் தந்த வெள்ளித்திரை வேதம், கோடம்பாக்கத்தை பெயர்த்து தெக்கத்திக்காடுகளில் பதியம் போட்ட அல்லி நகரத்து காட்சி விதை, தமிழ் திரை வரலாற்றில் புதிய தடம் பதித்த ஓயாத காட்சி அலை. கலை இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா. காடு கழனிகளில் புழுதி குடித்த மாந்தர்களின் வாழ்வியல் கூறுகளை கேமராவில் முடிந்து வைத்து, என் இனிய தமிழ் மக்களே என்று அல்லி நகரத்திலிருந்து கைகூப்பி அழைத்தது ஒரு குரல். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். அல்லிக்காட்டிலிருந்து ஒலித்த அந்த காந்த குரலை கேட்டு திரையுலகம் திரும்பி பார்த்தது. தமிழ் முற்றத்தில் மனமின்றி திரிந்த மாந்தர்களின் வாழ்க்கையை செவ்வக சட்டத்தில் செதுக்கி திரைமொழியை திருத்தி எழுதினார். இந்த காட்சி வழி கதை சொல்லியின் திரையாடல் கிராமத்தோடு குறுகிவிடவில்லை. சீத்துக்கோக்க சிலுக்கா, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, அந்தி மந்தாரை மற்றும் கடல் பூக்கள் ஆகிய அரிதான 6 திரைக்காவியங்களுக்காக தேசிய விருதுகள் இவரை தேடி வந்தன. மரபுகளை உடைத்து புதிய தெரிப்புடன் வந்த இவரது திரைக்காவியங்கள் காட்சி தகவல் இயல் கல்விக்கான முதல் சாட்சிகளாக மாறியது உண்மை. காதல், வீரம், கோபம், தாபம், அங்கதம் நிறைந்த அன்றாட மக்களின் வாழ்க்கையை பெரும் மற்றும் குறுந்திரை மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கும் பாரதி ராஜா என்ற இயக்குனர் இமயத்திற்கு கலைக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது புதிய தலைமுறை. என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே என்று சொல்லிட்டு ஜீன்ஸ் பேண்ட் நிற்கிறேன். ஒரு தமிழன், சாதனை தமிழன் விருது வாங்க ஒரு பேண்ட் ஷர்ட்டோட இருக்காங்க, அவங்க வேட்டியோடு இருக்காரு. நான் எங்குமே என் இயல்பை மாற்றிக்கொள்வதில்லை. அதனால் சாதனை தமிழனா கூட ஜனாதிபதி விருது வாங்கும்போது கூட சொன்னாங்க, மன்னிக்கணும், நான் என்னுடைய வேலை மாற்றிக்கிட மாட்டேன். ஏன்னா உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் நான் தமிழன் என்பது உலகுக்கு தெரியும். இவுடை அதை அர்த்தப்பட வேண்டிய இல்லைங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். இந்த விருது பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன். இல்லைங்க, நீங்கள் ஏதோ சாதிச்சிருக்கீங்கன்னா. ஆனால் பத்மஸ்ரீ விருதை கூட என் தமிழன் எங்கோ தொப்புள் கொடி பந்தங்கள் அறுபட்டு செத்து கொண்டிருக்கும் பொழுது அதை மதிக்காத ஒரு மத்திய அரசு கொடுத்த தேவையில்லை என்று தூக்கி எறிந்தவன். ஆனால் பெருமை அடைகிறேன், ஒரு தமிழனை, ஒரு தமிழன் தமிழால் அடையாளம் கொண்டு பாராட்டு. புதிய தலைமுறை இந்த தொலைக்காட்சி ஆரம்பத்திலேயே இந்த புதிய தலைமுறைக்கான ஒரு தலைவாசல் திறந்தது. வித்தியாசமான எந்த விதமான சார்பற்ற நடுநிலையாக இருந்து தங்களுடைய பணியை செய்தார்கள் தொலைக்காட்சி. அதிலும் ஊடகங்களும் இங்கே இந்த மேடைகளில் எந்த ஈவெண்ட்ஸ் இல்லை. தட்ஸ் த பெஸ்ட். என்னென்னா ஈவெண்ட்ஸ் போட்டு அதை ஒரு இதாக செய்வாங்க. இங்கே சாதனை தமிழன் எங்கிருக்கிறான் என்று மூலை முடுக்கெல்லாம் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து இந்த மேடையில் நிறுத்துகிறார்கள். வேறு எந்த நிகழ்ச்சியும் இது இங்கே இல்லை. எழுத்தாளர்கள் ரொம்ப அற்புதம். ஏன்னா ஒரு தமிழன் சரியாக உங்கள் கடமையை செய்திருக்கிறீர்கள். நான் எல்லா பெரிய சயின்டிஸ்ட்டு, பெரிய பெரிய ஆட்களாக அந்த மேடையில் வந்து வாங்கினாங்க. கல்வியாளர் ஒரு பாமர தமிழன் பாரதி ராஜாவும் இங்கே இடம் பெற்றான் என்பதுதான் எனக்கு விஷயம். ஏன்னா அவங்களாம் வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் குயரவாக இருந்தது. படித்த பெருமக்கள், அறிவாளிகள், எழுத்தாளர்கள். அப்புறம் நான் யோசித்தேன், நான் படித்த படிப்பு என் தமிழ் மண்ணும் என் புழுதியும் பக்கத்து வீட்டுக்காரி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அடிதடி, சண்டை, இது என்னை வளர்த்துச்சு.
ஏன்னா இந்த தமிழினுடைய கலாச்சாரம் பண்பாடு மட்டும்தான் என்னுடைய குவாலிஃபிகேஷன். அதனால் இப்போ சமீபத்தில் டெல்லியில் நான் விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல, அகில இந்திய அளவிலே திரைப்பட தேர்வு சேர்மனாக என்னை போட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நான் வந்து டெல்லியில் பேசணும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அருண் ஜேட்லி எல்லாம் என்ன பேசுறது, தமிழை தவிர ஒன்றும் தெரியாது, எல்லாம் ஹிந்தியில். நான் ஒரு பக்கத்துக்கு ஆங்கிலத்தில் எழுதி வச்சுட்டு முதல் முறையாக ஆங்கிலத்தில் பேசினேன். பேசி முடிச்சுட்டு கடைசியாக சொன்னேன், எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ஹேவ் லிட்டில் பிட் டைம், ப்ளீஸ் அலோ மீ டு ஸ்பீக் இன் மை மதர் டங் தமிழ்னு சொன்னேன். அவங்க முதல்ல யோசித்தார், என்னது பொட்டக்கால் அதெல்லாம் சொல்லுவாங்க. வேற ஐ கோ, நான் எங்கே போனாலும் என் இனிய தமிழ் மக்களை என்று தான் ஆரம்பிப்பேன். முதல் முறையாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அங்கே இருக்கிற காரணத்தினால் ஃபர்ஸ்ட் டைம் ஐ அட்ரஸ் இன் இங்கிலீஷ், பட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் நவ் இன் தமிழ், யூ ஹேவ் டு அலோவ் மீ சொல்லிட்டு அடித்தேன். இந்த விருது என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் என் மொழிக்கும் சார்ந்தது. அது ஒன்று தான் என்னை தகுதியுடனாக இந்த மேடை கொண்டு வந்திருக்கே தவிர இல்லை, இந்திய தேசிய பொதுமக்கள் இருக்கட்டும், ஆனால் என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பட்டம், என்னுடைய படிப்பு, என் மக்கள், என் மொழி, என் இனம், அதற்கு இந்த விருது, இந்த மரியாதை என்று சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த விருது என் மக்களுக்கும் என் மொழிக்கும் என் இனத்துக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.